ஹாய், நம்மளை சுற்றி இருக்கவங்கள யாரெல்லாம் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்களோட எண்ணங்கள், செயல்கள்லாம் அவங்கள சுற்றி மட்டுமே இருக்கும். அவங்க கூட இருக்கவங்களோட எண்ணங்கள், அவங்களோட ஒரு நன்மை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பெரிய ட்ராமா பர்சனாக இருப்பாங்க. எப்போ பார்த்தா ப்ராப்ளம்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், நெகட்டிவ் திங்ஸ் இப்படியே தான் பேசுவாங்க. அவங்கள சுற்றி இருக்க எதையுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு குறை தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட அந்த மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ண நினைப்பாங்க. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட சக்ஸஸை அவங்களால தாங்கிக்க முடியாது. இவங்களாம் தான் டாக்ஸிக் பீப்புள். இவங்கள நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, அவங்களோட கான்வர்சேஷனை குறைச்சிக்கலாம். அண்ட் அவங்களோட பேசும்போதே ஓகே இவங்க இப்படி தான், இவங்கள நம்ம மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க டாக்ஸிக் பீப்புள் மாறவும் மாட்டாங்க. ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த், உங்களோட பீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவங்கள ஃபிக்ஸ் பண்ண, அவங்கள சரி பண்ண நினைக்காதீங்க. அவங்க சரியாக மாட்டாங்க. முடிஞ்ச வரையும் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை குறைச்சிக்கோங்க.